அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا. قال النبي صلى الله عليه وسلم: من حج هذا البيت فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிர்பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. இவ்வாண்டு ஹஜ்ஜை மேற்கொண்டவருடைய ஹஜ்ஜெல்லாம் ஹஜ்ஜம் மபுரூராக, ஹஜ்ஜம் மக்பூலாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதே போன்ற பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அங்கு நின்று வணங்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினையும் தந்தருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவில் நின்று நேரடியாக ஸலவாத்தும் சலாமும் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், மஸ்ஜித் நபவியில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து எனது உரையை துவங்குகிறேன். அருமையானவர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி ஜும்ஆ, துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி நாட்களிலும் நாம் இருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்பது இஸ்லாமிய வருடத்தினுடைய கடைசி மாதம். அப்படின்னா வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த வருடத்தில் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து, நம்முடைய பாவங்களை எல்லாம், நாம் செய்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து, வரக்கூடிய நாட்களில் அல்லாஹ் நம்முடைய அமல்களை அதிகம் செய்யக்கூடிய பாக்கியங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. சிறந்த வருடமாக வரக்கூடிய ஆண்டை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அருமையானவர்களே, ஹஜ்ஜை முடித்து நாடு திரும்பக்கூடிய நாட்களில், இந்த நாட்கள் ஹாஜிகள் எல்லாம் தன்னுடைய கடமைகளை நிறைவு செய்துவிட்டு தொடர்ந்து சொந்த நாடுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஹாஜிகளை நாம் வரவேற்க வேண்டும், ஹாஜிகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், ஹாஜிகளிடம் நாம் முசாபாக செய்து கொள்ள வேண்டும், ஹாஜிகளிடம் நமக்காக வேண்டி துஆ செய்யும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும், நாமும் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹாஜிகளுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் ஹுஜ்ஜாஜ், யா அல்லாஹ் உன்னுடைய ஆலயமான கஅபத்துல்லாவை வந்து ஹஜ் செய்தவர்களை நீ மன்னிப்பாயாக. வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், யா அல்லாஹ் உன்னுடைய கஅபத்துல்லாவை தரிசித்து ஹஜ் செய்த அந்த பெருமக்கள் யாருக்காக வேண்டியெல்லாம் இஸ்திக்ஃபார் தேடுகிறார்களோ, பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. ஹாஜிகள் பாவ மன்னிப்பு நமக்காக வேண்டி கேட்டார்கள் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இந்த ஹதீஸ், இந்த வார்த்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. அருமையான பெருமக்களே, ஒரு ஹாஜி பிறருக்காக தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி, பிறருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதற்குண்டான உயர்ந்த நிலை அவருக்கு எப்படி கிடைக்கப்படுகின்றன அப்படின்னா, ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜி அரஃபாவில் தங்கிவிட்டாலே அவருடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அந்த அரஃபாவில் அவருடைய பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய அந்த நிலை, அந்த அரஃபாவுடைய நிகழ்வு முடிந்தவுடன் அவருக்கு அந்த பாவமற்ற நிலை அவருக்கு கிடைத்து விடுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு வல் அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபான்னு தான் சொன்னாங்க. அந்த அரஃபாவில் தங்கி அந்த அரஃபாவுடைய தங்குதல் நிறைவடைந்து விட்டாலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அருமையான பெருமக்களே, அரஃபாவில் தங்கின ஒரு ஆள் ஏன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியுடன் அவர் ஒரு ஆள் நினைச்சார் அப்படின்னாலே அதே பாவம் சொல்றாங்க, அதே குற்றம் சொல்றாங்க. அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான். மன்னிக்கக்கூடிய இடம்தான் இந்த அரஃபாவுடைய மைதானம், மன்னிக்கக்கூடிய நாள் தான் அந்த அரஃபாவுடைய நாள். மன்னிப்பு வழங்கப்படுவதற்காக வேண்டிய அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் நான் வந்திருக்கிறேன் என்ற எண்ணம் அவருக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பான் என்ற எண்ணம் தான் வர வேண்டுமே தவிர மன்னிப்பானா அப்படிங்கிற சந்தேகம் உள்ளத்தில் ஏற்படுவதே பாவமான செயல் என்று பெருமக்கள் சொல்றாங்க. அருமையான பெருமக்களே, ஹஜ் அப்படிங்கிறது ஒரு மனிதனை புனிதராக ஆக்கக்கூடிய செயல், அமல். அது அதனால தான் சில பேர் ஹஜ்ஜுக்கு போனோன்னே அங்கேயே மரணமாக வேண்டும், மௌத்தாக வேண்டும் என்றெல்லாம் நினைப்பார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்பு பிறந்த பாலகனை போல அவன் திரும்பி வருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதனால் பாவமற்ற நிலையில் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு உண்டு. பாவமில்லாத நிலையில் மரணிக்க வேண்டும் என்ற ஆசை, அப்படி என்ன மரணம், இந்த ஹஜ்ஜின் பொழுது மரணம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. அருமையான பெருமக்களே, நல்ல நிலையில் மரணம் ஏற்பட வேண்டும் என்று பெருமக்கள் எல்லாம் வேண்டி விரும்பி இருக்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அன்சாரி தோழர்களின் மூத்த சஹாபி. அவர்கள் அன்சாரிகளில் தலைமைத்துவத்தை தாங்கி நின்றவர்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு யுத்தத்தில் ஹந்தக் என்று நினைக்கிறேன், ஒரு யுத்தத்தில் ஹந்தக் யுத்தத்தில் கலந்து கொண்டு உடலெல்லாம் கடுமையான காயங்கள், உடலெல்லாம் கடுமையான காயங்கள். அந்த காயத்தின் பொழுது ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த ஹந்தக் யுத்தத்திற்கு பிறகு மக்காவாசிகள் திரும்பவும் வந்து தாக்காமல் இருந்தால் என்னை மரணமாக்கிவிடு. இந்த காயத்துடன் மக்காவாசிகள் இனிமேல் தாக்க மாட்டாங்க அப்படின்னா எனக்கு மரணத்தை கொடுத்துடு என்று, இந்த மரணம், இந்த காயங்கள், உடலில் இருக்கக்கூடிய காயங்கள் என்னுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்து கொள்ளட்டும். இந்த காயங்கள் எல்லாம் நாளை மறுமை நாளையிலே சொர்க்கம் செல்வதற்கு சில அடையாளங்களாக இருந்து கொள்ளட்டும். இந்த காயம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய பாதையினால் உடல் முழுவதும் காயங்களுடன் இருக்கிறேன். இந்த காயத்தின் மூலமாக நாளை சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். இனியும் மக்காவாசிகள் வந்து தாக்க மாட்டாங்க அப்படின்னா என்னை மரணமாக்கிவிடும்.
திரும்பவும் தாக்குவார்கள் என்றால் என்னை ஹயாத்தாக்கி அந்த யுத்தத்திலையும் கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை கொடு என்று ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்தாங்க. அந்த யுத்தத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையிலே தனி கூடாரத்தை அமைத்து தனி ஆட்களை போட்டு அவர்களை கவனித்துக் கொண்டாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தனி மருத்துவர்களை கொண்டு என்ன பள்ளிவாசலுடைய ஒரு பகுதியில் ஒரு டெண்ட் போட்டு ஒரு முஸ்தஷ்பா ஒரு ஹாஸ்பிட்டலை உருவாக்கி என்ன பண்ணாங்க, டாக்டர்களையும் மருத்துவ சேவை செய்யக்கூடியவர்களையும் நியமித்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கவனித்துக் கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒரு நாட்களிலே அவர்களை மரணம் தழுவுகிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. யார் மரணமானது? இந்த மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்கியதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை கஃனிட்டு அடக்கம் செய்வதற்காக வேண்டி சொல்லும் பொழுது தன்னுடைய கால்களை விரல்களினால் ஊண்டி, காலை மேல் முழுக்க வைக்காம பெருவிரல்களை ஊண்டி அப்படி நடந்து போறாங்க. யார சொல்லலாம், ஏன் இப்படி செய்தீங்க? மலக்குமார்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குன்னாங்க. இப்படி அந்த மூத்த சஹாபிகள் எல்லாம் மரணம் வேண்டும், நல்ல நிலையில் மரணம் வேண்டும். இந்த காயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்பட்ட காயங்கள், இந்த காயங்களுடன் நான் மரணிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த பெருமக்கள் துஆ செய்து கொண்டார்கள். அப்படி என்றால் நல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது மரணிக்கும் பொழுது அந்த உயர்ந்த நிலை நாளை மறுமை நாளையிலும் கிடைக்கப்பெறும் என்பதுதான் அந்த பெருமக்கள் கேட்ட துஆக்கள் எல்லாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவை முடித்துக் கொண்டு தன்னுடைய கடைசி ஹஜ்ஜை நிறைவு செய்து கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய சமயத்தில் இவ்வாறு துஆ செய்தாங்க. யா அல்லாஹ், மௌத்தன் ஃபீ பலதி ரசூலிக்க, உன்னுடைய ரசூல் வாழக்கூடிய வாழ்ந்த அந்த பூமியில் எனக்கு மரணத்தை ஏற்படுத்தித்தார். ஷஹீதன் ஃபீ சபீலிக்க, உன்னுடைய பாதையில் போராடி ஷஹீதாக்கக்கூடிய பாக்கியத்தின் தா என்று தன்னுடைய ஹஜ்ஜு முடித்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய சமயத்தில் கேட்ட துஆ அது. மதீனாவுக்கு திரும்பிய சில நாட்களிலே அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. அருமையான பெருமக்களே, அவர்கள் சொல்லும் பொழுது நான் ஹிலாபத்தில் இருக்கிறேன், அமீருல் முஃமினீனாக இருக்கிறேன், உடல் தளர்ந்து விட்டன, உடல் பலகீனமாகிவிட்டன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த 63வது வயதை நானும் அடைந்து விட்டேன். இனிமேலும் ஹிலாபத்தில் இருந்தால் பலகீனத்தினால் இந்த பொறுப்புகளை சரியாக கவனிக்க முடியாமல் ஆகிவிடுமோ என்று பயந்து அல்லாஹ்விடத்தில் மௌத் வேண்டும், மதீனாவில் வேண்டும், ஷஹீதாக்கப்பட வேண்டும், அது மதீனாவிலே கிடைக்கப்பெற வேண்டும் என்றெல்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பிரார்த்தனை செய்தாங்க. நல்ல மரணத்தை கேட்டாங்க. நல்ல நிலையில் மரணம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த பெருமக்கள் எல்லாம். அருமையான பெருமக்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய இமாம், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கெல்லாம் இமாம். அவங்க மதீனாவிலேயே இருந்து பாடம் நடத்தினவங்க. மஸ்ஜித் நபவியில ஹதீஸ் பாடத்தை முழுமையாக மாணவர்களுக்கு, ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடியவர்கள் அவர்கள். அவருடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? நான் மதீனாவில் மரணமாக வேண்டும், மதீனாவிலே என்னை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று துஆ செய்து கொண்டிருந்தாங்க. அதனாலேயே ஹஜ்ஜிக்கு ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கிறாங்க. மதீனாவுக்கும் மக்காவுக்கும் எவ்வளவு தூரம்? மதீனாவுக்கும் மக்காவுக்கும் எவ்வளவு தூரம்? 450-500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பகுதி தான். அந்த பகுதிக்கு ஹஜ்ஜி செய்வதற்கே ஒரே ஒரு தடவை தான் ஹஜ்ஜி செய்தாங்க அவங்க. காரணம் கேட்கும் பொழுது மக்காவுக்கு போகும் பொழுதோ அல்லது மக்காவிலிருந்து வரும் பொழுதோ அல்லது ஹஜ்ஜினுடைய நிலைகள் எல்லாம் நான் மரணமாகிவிடக் கூடாது என்றால் என்னுடைய மரணம் எங்குதான் நடக்க வேண்டும்? மதீனாவில் தான் நடக்க வேண்டும். மதீனாவிலும் ஜன்னத்துல் பகீயில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்ட துஆ அவர்களுக்கு கிடைக்கப்பட்டன. ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு. அருமையான பெருமக்களே, ஹஜ் அப்படிங்கிறது திரும்பவும் பாக்கியங்கள் கிடைச்சா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. யாரும் வேணான்னு சொல்லுவாங்களா?
ஹஜ்ஜி என்பது பாக்கியங்கள் கிடைக்கப்படக்கூடிய சமயத்தில் யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். எல்லோருக்கும் கிடைக்கப்பெறதான் செய்ய வேண்டும். என்ன திரும்பவும் திரும்பவும் அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் அந்த பாக்கியமாக நமக்கு தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜை தொடர்ந்து உம்ராவையும் தொடர்ந்து அடிக்கடி செய்யுங்க. ஹஜ்ஜை தொடர்ந்து உம்ராவை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் தொடர்ந்து செய்வதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கப்படுகின்றன தெரியுமா? ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வذுனூப. ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்வதன் மூலமாக நமக்கு வறுமை நீங்குகிறது. வறுமையை அல்லாஹ் நீக்குகிறான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதே போல பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்வதனால், அடுத்தடுத்து செய்வதனால் நமக்கு கிடைக்கப்படக்கூடிய பாக்கியம் என்ன? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நம்முடைய வறுமை நீங்குகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, கமா யன்ஃபியல் கீரு அல் ஹுபுஸ் அல் ஹதீத் வல் ذهب வல் ஃபில்லா, எப்படி தங்கம் வெள்ளி இரும்பில் அதை நெருப்புல போட்டு அதனுடைய அழுக்குகள் எல்லாம் எப்படி நீங்குகிறதோ அதே போல பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வலைஸல் ஹஜ்ஜுல் மப்ரூர் ஸவாபுன் இல்லல் ஜன்னah, ஹஜ்ஜுக்குண்டான கூலி எதுதான்? சொர்க்கம் தான் கூலி. ஒரு ஆளு ஹஜ்ஜம் மப்ரூர் கிடைச்சிச்சு, ஹஜ்ஜம் மக்பூல் கிடைச்சிச்சு, அவருக்கு உண்டான நன்மை என்ன? இவ்வளவு நன்மை அவ்வளவு நன்மையெல்லாம் இல்லை, அதற்கு நேரடி கூலி என்ன? சொர்க்கம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி தொடர்ந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பாடம் நடத்தக்கூடியவர்கள் மதீனாவில் மரணமாக வேண்டும், ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாங்க. அருமையான பெருமக்களே, இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்க தெரியுமா? 25 ஹஜ்ஜிகள் செய்திருக்கிறாங்க. 25 ஹஜ்ஜிகள் செய்திருக்கிறாங்க. அத்தா இப்னு அபீ ரபாஹ் என்று சொல்லக்கூடிய தாபிஈ அவருடைய வாழ்க்கையில் 70 ஹஜ்ஜிகள் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. அருமையானவர்களே, இப்படி ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கப்பட்டும் நான் மதீனாவில் மரணமாக வேண்டும் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மரணித்து அடக்கம் செய்யப்பட்டக்கூடிய இடத்தில் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும், அந்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் அதற்கு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடங்கள். இந்த ஹஜ்ஜிலையும் சில மரணங்கள் நடந்தன, சில மரணங்கள் நடந்தன. மரணங்களை பற்றி பலவாறாக பேசப்பட்டன. அங்கே ஹாஜிகள் சில வாட்ஸ்அப் வாய்ஸ்களை பரவ விட்டாங்க. அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, அப்படி பிரச்சனையா, இப்படி பிரச்சனையா. போகக்கூடியவங்க ஹஜ்ஜிக்கு போக மாட்டாங்க உங்களுக்கு அடுத்த வருஷம். அந்த மௌத்து சாதாரண மரணம் அல்ல, அவர்களுக்கு சொர்க்கத்துடைய மரணம் கிடைக்கிறது. அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள். அவர்கள் ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் உயர்ந்த நிலையில் மரணமானவர்கள். அவர்கள் எல்லாம் அந்த புண்ணிய பூமியில் மரணம் என்பது உயர்தரமான மரணம், யாருக்கும் கிடைக்கப்படாத மரணம். அவர்கள் எல்லாம் வாழ்க்கை முழுவதும் துஆ செய்திருப்பாங்க, யா அல்லாஹ் அந்த புண்ணிய பூமியில் என்னை மரணிப்புக செய்வாயாக என்று அந்த உன்னதமானவர்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்தவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அது எல்லோருக்கும் கிடைக்காது, எல்லோருக்கும் கிடைக்காது. அதை நாம அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அப்படி பேசியவர்கள் இருந்தால் பாவம் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு எந்த தடைகளும் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக வந்துவிடக்கூடாது. ஹஜ்ஜி என்பது சிரமம் தான். எந்த காலத்திலையும் சிரமம் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் சிரமம் தான். காலத்துக்கு தகுந்தாற் போல சிரமங்கள் இருக்கின்றன, காலத்திற்கு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சிரமங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் நடந்து போனவங்க இருக்கிறாங்க, வாகனத்தில் குதிரையில போனவங்க இருக்கிறாங்க, கப்பல்ல போனவங்க இருக்கிறாங்க. கப்பல்ல போவதற்கு பயந்து கொண்டிருந்தவர்கள் இருந்தாங்க. ஏன்னா கடல் கொள்ளையர்கள். இப்பெல்லாம் ஹஜ்ஜி கோட்டா கிடைக்க மாட்டுக்கு, நமக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டுக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலங்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு வாங்கன்னு சொல்லி சவுதி அரசாங்கம் அழைத்தும் இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு போகாத நாட்கள் உண்டு. இங்கிருந்து யாருமே ஹஜ்ஜிக்கு போகல, அப்படி நாட்களும் நம்முடைய இந்தியாவிலிருந்து நடந்திருக்கு. ஏனென்றா பயம். போகக்கூடிய வழியில் கடல் கொள்ளையர்கள் நம்மளை சாகடித்து விடுவார்கள், உயிருக்கு பயம் ஏற்பட்டதால் போகாமல் இருந்திருக்கிறாங்க.
அந்த பயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த பயணங்கள் எல்லாம் இலகுவாக்கப்பட்டு காலையில் ஃப்ளைட் ஏறினா மதியானம் போய் இறங்கிடுறோம், மதியானம் ஏறணும் நைட்டு போய் இறங்கிடுறோம். இப்படி இலகுவான நிலையை தான் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அந்த கடுமையான வெயில், அந்த வெயிலை யாரு தடுக்க முடியும்? வெயில் வர்றத நாடு தடுக்குமா, மனிதர்கள் தடுப்பாங்களா? அந்த வெயில் நம்ம நாட்டிலேயும் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் உலகம் வெப்பமயமாகுதல் ஆகிவிட்டது. அந்த வெப்பம் நம்முடைய நாட்டில் எப்படி அதிகமாக இருந்ததோ அதே போல அந்த நாட்டுக்குண்டான வெப்பம் அது அதிகமாக இருக்கிறது. அது யாராலும் தடுக்க முடியாது. அதனால ஹஜ்ஜிக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு சொல்லி தயவு செய்து அதை பற்றி யாரும் பேச வேண்டாம். ஹஜ்ஜி என்பது கடினம் தான், எந்த நிலையிலும் இலகு அல்ல. அந்த கடினத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மை தெரியுமா? ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மை தெரியுமா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு வர வேண்டும், ஜிஹாதுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சிறந்த ஜிஹாது எது தெரியுமா? நீங்க ஹஜ்ஜி செய்வது தான் சொன்னாங்க. அப்பனா ஜிஹாதை விட சிறந்த அமலாக இந்த ஹஜ்ஜை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கணும்னா சும்மாவா? ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கணும்னா சும்மாவா? ஜிஹாதுல உயிரை நீக்கணும், உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலை. இந்த நிலைகள்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலை. அந்த நிலையில் இருக்கக்கூடிய நன்மைகள் எதில் கிடைக்கிறது? ஹஜ்ஜினுடைய அமல்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகின்றன. ஹஜ்ஜினுடைய அமல்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகின்றன. அவனா கொஞ்சம் சிரமம் தான். அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை பிறருக்கு பகிர வேண்டும். நமக்கு கிடைத்த படிப்பினைகளை சொல்ல வேண்டும். நமக்கு கிடைத்த நன்மைகளை சொல்ல வேண்டுமே தவிர நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் விளம்பரக்கூடாது, மற்றவர்களிடம் பகிரக்கூடாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஹாஜிகளுக்கு நாம் சொல்லிக் கொள்வது, ஹஜ்ஜி முடித்து வந்தவர்களிடம் நாம் சொல்லிக் கொள்வது, ஹஜ்ஜி முடித்து விட்டால் பல நாட்கள் நாம் துஆ செய்யக்கூடிய நேரங்கள் எல்லாம், யா அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தாய். யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்தது. என்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர்கள் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறார்கள். நான் வசிக்கக்கூடிய பகுதிகள் எத்தனையோ பேர்கள் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை விட நல்ல வலுவாக இருக்கிறார்கள், என்னை விட வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத பாக்கியத்தை கொடுத்த ரப்பே, நான் ஹஜ்ஜி செய்திருக்கிறேன், என்னுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக, ஹஜ்ஜம் மப்ரூராக ஆக்குவாயாக, ஹஜ்ஜம் மக்பூலாக ஆக்குவாயாக என்று ஹஜ்ஜி முடித்து துஆ செய்ய வேண்டும். பெருமக்கள் எல்லாம் தன்னுடைய ஹஜ்ஜை முடித்து விட்டு தவாஃபுல் விதாவின் பொழுது இப்படி அழுது துஆ செய்வாங்க, ரப்பே எனக்கு பாக்கியமாக தந்த இந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள், ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்கு, ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்கு என்று அழுது இந்த காபத்துல்லாவில் துஆ செய்வார்கள் பெருமக்கள். அதே போல இன்னொரு துஆவையும் அந்த பெருமக்கள் செய்வாங்க, யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தது போல திரும்பவும் இந்த பாக்கியத்தை எனக்கு தா என்று சொல்லுவாங்க. அதே போல நமக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. அருமையான பெருமக்களே, ஹாஜிகளுக்கு நாம் சொல்லிக் கொள்வது, ஹாஜிகள் இஹ்ராம் உடை உடுத்துவார்கள். இஹ்ராம்னா என்ன? இஹ்ராம் உடுத்திய பிறகு, நியத் செய்த பிறகு சில காரியங்களாம் தடுக்கப்பட்டு விடும். இஹ்ராம் அப்படிங்கிறது ஹராம்னு சொல்றோம்ல, தடுக்கப்பட்டதுன்னு சொல்றோம்ல, அதுல உள்ளதுதான் இஹ்ராம் என்ற வார்த்தையும். இஹ்ராம் அப்படிங்கிறது ஹராமில் உள்ள வார்த்தை தான். என்ன? இஹ்ராம் உடை அணிந்த பிறகு நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நறுமணங்கள் பூசிக்கொள்ளக்கூடாது, தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது, ஆசையை தன்னுடைய மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் இஹ்ராம் நியத் செய்த பிறகு தடை செய்யப்பட்ட நிலை அது. அதனால் அதுக்கு இஹ்ராம் தடை அப்படின்னு பேரு. அதே போல தொழுகையிலையும் சில விஷயங்கள் தடை இருக்கு. தக்பீரு தஹரீமான்னு சொல்றோம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? தக்பீர் தஹரீமா. அந்த தக்பீரை கட்டிவிட்டால் அனைத்து காரியங்களும் தடை செய்யப்படும். பேச முடியாது, சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, திரும்பி யாரையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் தடை செய்யப்பட்டது தக்பீர் தஹரீமா அப்படிங்கிறது. அருமையான பெருமக்களே, எப்படி உங்களுடைய இஹ்ராம் உடுத்தி சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய ஆகுமாக்கப்பட்டதை கூட நீங்கள் தடை செய்து கொண்டு வாழ்ந்தீர்களோ, அதே போல உங்களுடைய இஹ்ராம் தரித்ததன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எந்த தடுக்கப்பட்ட செயலையும் நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நசீபாக்குவானாக.
ஹராம்களை தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அந்த தடைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அதன் பக்கமே நெருங்காமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அருமையான பெருமக்களே, ஹாஜிகளுக்கு நாம் சொல்லிக் கொள்ளுவது, நீங்கள் சென்ற இடங்கள் எல்லாம் குர்ஆன் இறங்கிய பகுதிகள், மக்காவாக இருக்கட்டும் மதீனாவாக இருக்கட்டும், குர்ஆனுடைய ஒட்டுமொத்த வசனங்களும் மக்காவிலும் மதீனாவிலும் தான் இறங்கியது. அந்த குர்ஆன் வசனங்கள் இறங்கிய பூமிக்கு நீங்கள் சென்று வந்திருக்கிறீர்கள். அந்த சஹாபாக்கள், லட்சக்கணக்கான சஹாபாக்கள் உலாவிய அந்த பூமியில் உங்களுடைய கால்களையும் பதித்து வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த நபிமார்களும் புனிதமான காபத்துல்லாவிற்கு சென்றார்கள். அந்த காபத்துல்லாவில் உங்களுடைய கால்களையும் பதித்து வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த குர்ஆன் இறங்கிய அந்த பூமியில் விதித்த உங்களுடைய கால்கள், உங்களுடைய வாழ்க்கை அந்த குர்ஆனாகவே மாற வேண்டும். நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் குர்ஆனை தொடாத நாட்களே இருக்கக்கூடாது என்று துஆ செய்து கொள்ளுங்கள். குர்ஆன் இறங்கிய பூமியில் என்னுடைய காலடிப்பட்டது, அந்த பாக்கியத்தை தந்தாய் ரப்பே. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தினமும் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தா, அந்த குர்ஆனின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தா என்று ஹாஜிகள் துஆ செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்ந்த நிலையை தருவானாக. பிரமையான பெருமக்களே, குர்ஆனுடைய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கான குலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களே, அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் இந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு. அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினாங்க. அவருடைய குடும்பத்தார்களும் அங்கு தங்கினாங்க. புனிதமான ஹஜ் செய்வதற்குண்டான அனைத்து காரியங்களை நமக்கு காட்டி தந்தாங்க. அவர்கள் எதையெல்லாம் எதாட்சியாக செய்தார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அமலாக மாற்றப்பட்டன, நினைவு சின்னங்களாக மாற்றப்பட்டன. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சோதித்தோம் அப்படின்னு சொல்லுவான். என்ன சோதனைகள் அவருக்கு கிடைக்கப்பட்டன? பெருமக்கள் சொல்வாங்க, இந்த குர்ஆன் வசனத்துக்கு சொல்வாங்க, 30 விதமான சோதனைகள் அவருக்கு கிடைக்கப்பட்டன. 30 விதமான பண்புகளை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடந்து கொண்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த பண்புகள் நமக்கு வர வேண்டும், அந்த பண்புகள் நமக்கு வர வேண்டும், அந்த அஹ்லாக்குகள் நமக்கு வர வேண்டும், அந்த நற்குணங்கள் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 3 வசனங்களில் 30 விஷயங்களையும் சொல்கிறார், 30 அஹ்லாக்குகளையும் சொல்கிறார். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அஹ்லாக்குகள் எல்லாம் 9:112. சூரத்து தௌபா அதனுடைய 112 அத்தாயிபூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தினுடைய தொடரில் 10 விஷயங்களையும், அடுத்து சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தினுடைய 1 முதல் 11 வசனம் வரையும் அல்லாஹ் ஒரு 10 விஷயங்களை சொல்கிறார். அந்த அஹ்லாக்குகளும் அந்த நற்பண்புகளும் நமக்கு வர வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்த நற்பண்புகள். அதே போல சூரா நம்பர் 33 ஆயத்து நம்பர் 35, 33, 35 அல்லாஹ் ஒரு 10 விஷயங்களை சொல்லி தருகிறார். அல் முஸ்லிமூன் வல் முஸ்லிமாத் அப்படிங்கிற வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 10 விஷயங்கள். இந்த 10 பண்புகளும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்த பண்பு. அந்த 30 பண்புகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்த அந்த 30 நற்குணங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய உள்ளங்களில் ஏந்தி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தான் என்று துஆ செய்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நற்பண்புகள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடித்து வாழ்வதற்குண்டான நல்ல நிலைகள் ஏற்படும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்முடைய பயணம் வெறும் டூரிஸ்ட் பயணமாக ஆயிடும், சுற்றுலா பயணமாக மாறிவிடும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இருந்தும் ஆனால் புனிதமான இடத்திற்கு சென்று நம்மங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் நாடு திரும்பி இருக்கிறோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையில் இதன் மூலமாக இவ்வளவு படிப்பினைகளையும் இவ்வளவு எடுத்துக்காட்டுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏந்தி அந்த நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 10 வருட காலங்கள் அந்த மதீனத்து மக்களுக்கு எந்த நற்பண்புகளை ஊட்டினார்களோ அந்த நற்பண்புகள் நமக்கு வர வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் இருந்து எந்த நற்பண்புகளை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த நற்பண்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று துஆவும் செய்து கொள்ள வேண்டும். அந்த நற்பண்புகளை நாம் பேணி நடத்திக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அதுதான் நமக்கு நாம் செய்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு ஏற்பட்ட மாற்றங்கள். அது
அருமையான பெருமக்களே, அதே போல ஹஜ்ஜில் ஏற்பட்டக்கூடிய அந்த இன்சிடென்ட், சில மரணங்களை பற்றி பேசும் பொழுது சொல்லுவாங்க, கடுமையான மரணம், அதிர்ச்சியான மரணம். அது எல்லா காலகட்டத்திலையும் மரணம் இருந்திருக்குங்க ஹஜ்ஜில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்யும் பொழுது ஒருவருடைய மரண செய்தியை சொல்லப்படுகிறது. யா ரசூலுல்லாஹ், இந்த நபர் குதிரையில் வந்தால் குதிரை தடுக்கி விழுந்து குதிரையுடன் சேர்ந்து அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் மரணம் ஏற்பட்டிருக்கு ஹஜ்ஜில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்ராமுடன் இருக்கக்கூடிய அவரை இஹ்ராமுடன் அடக்கம் செய்யுங்கள். அவருடைய தலையை மூடி விடாதீங்க, அவருடைய முகத்தை மூடி விடாதீங்க. ஏனென்றால் மறுமை நாளிலே எழுப்பக்கூடக்கூடிய சமயத்தில் அவர் தல்பியா ஓதிக்கொண்டே இருந்திருப்பார். அவருடைய முகத்தை மூடாதீங்க, அவருடைய தலையை மூடாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் ஹாஜியாகவே இருந்திருப்பார். அவர் மரணம் என்பது எல்லா காலங்களிலும் ஏற்படக்கூடியதுதான். யாருக்கு அல்லாஹ் மரணத்தை எங்கு நாடி இருக்கிறானோ அங்கு நடக்குது. நாம் முடிவு செய்வதல்ல மரணம் என்பது. அவருக்கு அந்த தல்பியா ஓதிக்கொண்டே நாளை மறுமை நாளில் இருந்திருப்பார் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல அங்கே நடந்த நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஹஜ் மக்களை பயமுறுத்தக்கூடாது. அதே போல ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு சில நற்பண்புகள் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது அரஃபாவுடைய நாளையிலும் சரிதான், 10வது நாளிலும் உரையாற்றினார்கள். அந்த உரையினுடைய மிக முக்கியமானது, உரையில் அதிகமாக சொன்ன செய்திகள் என்ன தெரியுமா? அஹ்லாக்குகள் தான், நற்பண்புகளை பற்றி தான். ஒரு முஸ்லிம் உயர்ந்தவன், கண்ணியமானவன், அவனுடைய கண்ணியத்தை இன்னொரு முஸ்லிம் அல்ல எல்லோரும் கண்ணியப்படுத்த வேண்டும். இன்னொரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை யாரும் குறைக்க முடியாது. ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை குறைப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு முஸ்லிமுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு, அவனை கொலை செய்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. இதெல்லாம் கண்ணியமானது. இந்த பூமி எப்படி கண்ணியமானதோ ஒரு முஸ்லிம் கண்ணியமானவன், அவனுடைய உயிர் கண்ணியமானது, அவனுடைய பொருளாதாரம் கண்ணியமானது, அவனுடைய கண்ணியம் இன்னும் கண்ணியமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நற்பண்புகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவின் போது ஆற்றிய உரையுடைய மிக முக்கியமான செய்திகள். அருமையானவர்களே, நம் மூலமாக யாருடைய கண்ணியங்களும் சிதைக்கப்படக்கூடாது, யாருடைய கண்ணியம் குறைக்கப்படக்கூடாது, யாருடைய பொருளாதாரம் சீரழிக்கப்படக்கூடாது, யாரையும் நாம் இழிவுபடுத்தக்கூடாது. இந்த நற்பண்புகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நமக்கு சொல்லித் தருகிறது. சில கஷ்டங்களையும் சிரமங்களையும் நம்முடைய வாழ்க்கையை தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு அடிமை இருந்தான். அடிமையை கூப்பிடுறாங்க, வரல. திரும்பியும் கூப்பிடுறாங்க, வரல. திரும்பியும் கூப்பிடுறாங்க, பல தடவை கூப்பிட்டு வரல. அவன் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. எப்போ அவனை கூப்பிட்டேனே, காது கட்டிச்சு. நீங்கள் முதல் தடவை கூப்பிடும்போது கேட்டு, ஏப்பா வரல? காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துருக்குறான், படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்பா வரல? என் எஜமான் எதுவும் சொல்ல மாட்டார், என்னை அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார், அதனால வரல அப்படின்னா. நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? நமக்கு வீட்டுக்கு வேலைக்காரனோ, நம்மளோட வேலை செய்யக்கூடியவனோ இப்படி ஒருத்தர் காலுக்கு மேலே காலை போட்டு இப்படி சொன்னானே என்ன பண்ணுவோம்? சிகரெட் காட்டி நாளை கொடுப்போம். அப்படி தானே? இருக்கிற இடத்துக்கு இல்லாமல் ஆக்கிடுவோம் அவனை. அதில் அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, இவனை வித்துருங்க, இவ்வளோ மூதவி பிடிச்சவனை போய் வச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை நான் வைக்க மாட்டேன்னா. இவன் மூலமாக என்னுடைய அகலாக்குகள் மாறுகின்றன. நான் கோபப்படக்கூடியவன், எனக்கு பொறுமை இவன் மூலமாக நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, சில நற்பண்புகள், சில விஷயங்கள் மூலமாக நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த ஹஜ்ஜும் நமக்கு சில நற்பண்புகளை போதிக்கின்றன. அந்த நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கை ஏற்று நடக்க வேண்டும். அல்லாஹ் உயர்ந்த தௌஃபீக்கினை தந்தர புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.